இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் பார்க்க இருப்பது பேதுரு தன்னுடைய பழைய தொழிலுக்கு திரும்புகிறார். நம்பிக்கை இழந்தவர்களாக பேதுரு மற்ற சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் மீன் பிடிக்கப் போகின்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாருங்கள். ஏனென்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லை. இயேசு அதுவரை நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது இறந்து விட்டார். இனி என்ன செய்வது? மீண்டும் பழைய தொழிலுக்கு தானே சென்று விட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், பயம் அவர்களுக்குள் குடிகொள்ள தங்களுக்கு தெரிந்த அந்த தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து செல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நன்றாக மீன்பிடிக்க தெரிந்தவர்கள், எப்பொழுதும் அவர்கள் வலை வீசினால் மீன்கள் சிக்கும். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு மீன் எதுவும் அகப்படவில்லை. இதை எப்படி சிந்தித்து பார்க்கலாம் என்றால், இயேசு இருந்தால் என்ன நிகழும், இயேசு இல்லை என்றால் என்ன நிகழும்? ஆக இயேசு இல்லாமல் அவர்கள் செயல்படுகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மீன்கள் அகப்படவில்லை, எந்த வெகுமதியும் கிடைக்கவில்லை. ஏன் அந்த நேரம் கூட இயேசு கரையில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த இயேசுவை அவர்களால் கண்டுகொள்ள இயலவில்லை. அவர்களுக்கு தெரியவில்லை அது இயேசுதான் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பல நேரங்கள் நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். நாம் எதையாவது ஒன்று நினைத்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து கொண்டிருக்கலாம். வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், துயரங்களாக இருக்கலாம், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதாக இருக்கலாம். பல்வேறுபட்ட நிலைகளை நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த நேரத்திலே இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவரிடமும் நான் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு பல நேரங்கள் இருப்பதில்லை. அப்படி இறைவனிடத்திலே நாம் ஆலோசிக்காமல் செய்கின்ற செயல்கள் பல நேரங்களிலே தோல்வியை தழுவும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கின்றது. அங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? வருகின்றவரிடம், அதாவது கடலை விட்டு வெளியே வருகின்றவரிடம், மீண்டும் சென்று வலையை வலதுபுறமாக போடுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்களுக்கு எதுவும் பதில் சொல்ல வரவில்லை. அவர்கள் சொல்லியிருக்கலாம், என்ன இவ்வளோ நாள் நான் கடலில் மீன் பிடிச்ச எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, நீ தான் சொல்லணுமா? அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னவோ இவர் சொன்ன உடனே சரி போட்டுத்தான் பார்ப்போமே என்று வலையை வீசுகின்றார்கள். அந்த கீழ்ப்படிதல் அவர்களுக்கு 153 மீன்களை கொண்டு வந்தது என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. இந்த 153 என்பதற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு விளக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த நற்செய்தியானது எல்லா இனத்தவருக்கும் போய் சேர வேண்டும். இயேசுடைய இந்த அழைப்பானது குறிப்பிட்ட ஒரு இனத்தாருக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து இனங்களும் இயேசுவினால் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பாக இருக்கின்றது. ஆக இந்த சூழலில்தான் பேதுரு இயேசுவை கண்டுகொள்ளுகின்றார். பேதுரு இயேசுவை கண்டுகொண்ட உடனே தன்னிடம் இருந்தவற்றையெல்லாம் தூக்கிவிட்டு படகிலிருந்து இறங்கி ஓடி வருகின்றார். ஏனென்றால் இயேசுவை கண்டால் போதும், இயேசு இருந்தால் போதும். இயேசு இருந்தால் எதையும் சாதிக்கலாம், எதை கண்டும் பயப்பட தேவையில்லை, எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை என்ற நம்பிக்கையை அங்கே வெளிப்படுத்துகின்றார். உடனடியாக அவர் இறங்கி ஓடி வர எல்லாரும் வருகின்றார்கள். இயேசு அவர்களை அழைத்து என்ன சொல்லுகின்றார்? வாருங்கள், உணவு அருந்த செல்லுவோம். அவர்களுக்கான காலை உணவை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். சமைத்தது யார்? இயேசு சமைத்திருக்கின்றார். இந்த சீடர்களுக்கு அவர் அழைப்பு விடுப்பது மட்டுமல்ல, மாறாக எப்பொழுது அவர் அழைப்பு விடுத்தாலும் அங்கே உணவருந்துகின்ற ஒரு பந்தியும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே உணவு அருந்துகின்ற இடம்தான் உறவுகளை பகிர்கின்ற இடமாக இருக்கின்றது. உறவுகளை பகிர்தல் என்பது நல்ல காரியங்கள் செய்வதும் நம்பிக்கை கொள்வதும், ஒருவர் மற்றவரோடு தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், தங்களுக்கு பிடிபடாத ஒன்று மற்றவருடைய அனுபவத்திலிருந்து கிடைப்பதற்கும் இந்த ஒற்றுமையாக அமர்ந்து உணவருந்துவது என்பது தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இயேசு அவர்களை அழைக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற சில சிந்தனைகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நாம் எங்கிருந்தாலும் இயேசு நம்மை சந்திப்பார். நாம் தோல்வியில் இருக்கின்ற பொழுதும் இயேசு நம்மோடு பேசுவார். நாம் அவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்.
அவருடைய பணிக்காக நம்மை அழைக்கின்றார். அவருடைய அன்பை நமக்கு வழிகாட்டவும் நாம் பிறருக்கு வழிகாட்டவும் பயன்படுத்துகின்றார். சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.